ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம வெஸ்டேஜ் பிளான் நமக்காக ரீசெண்டாக கொண்டு வந்திருக்க ஆத்ம நிர்பர் சக்ஸஸ் பிளான். ஸோ அந்த சக்ஸஸ் பிளான் படி பார்த்தோன்னா நமக்கு வந்து 9 வகையான இன்கம் கொடுக்குறாங்க. அந்த 9 வகையான இன்கம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லெக் ஃபார்மேஷன், நமக்கு அந்த 9 வகையான இன்கம் எப்படி கிடைக்கிது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேவிங்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போதே நம்ம ஒவ்வொரு பொருளுமே கம்பெனிலேருந்து வாங்கும்பொழுது எம்ஆர்பி ரேட்லேருந்து 10லேருந்து 20% ரேட் கம்மி பண்ணி தான் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ அதிலவே வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்கம் கிடைக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஜாயின் பண்ணும்பொழுது 5% இருப்போம். 5, 8, 10, 11 நம்ம கடைசியாக 11வது லெவல் ரீச் பண்ணுற வரைக்கும் நமக்கு வெறும் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் மட்டும்தான் கிடைக்கும். அந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸ் நம்ம ஒவ்வொரு மாதமும் வாங்குகிற ரேட்டை பொறுத்து நமக்கு கம்பெனி டர்ன் ஓவர்லேருந்து கொடுத்துட்ருப்பாங்க. அதுக்கடுத்து மூணாவதாக கிடைக்கக்கூடிய இன்கம் வந்து 4% பிரான்ச் டைரக்டர் இன்கம். பிரான்ச் டைரக்டர் வந்து நம்ம டோட்டலாக நம்மளுடைய பிவி, அது இல்லாமல் நம்ம கூட நம்ம கீழே சேர்ந்துருக்க குரூப் பிவி எல்லாமே சேர்த்து 5500 கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம பிரான்ச் டைரக்டர் அச்சீவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கம்பெனியோட டர்ன் ஓவர்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் 4%. நாலாவதாக நமக்கு கொடுக்கக்கூடிய இன்கம் வந்து பிஸ்னஸ் பில்டிங் போனஸ் வந்து யார் யாருக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சில்வர் டைரக்டர் அண்ட் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. அஞ்சாவதாக கொடுக்கக்கூடிய இன்கம் வந்து லீடர்ஷிப் ஓவர்ஹெடிங் போனஸ் தான் நமக்கு கொடுக்கக்கூடிய இன்கம்லேயே அதிகமான இன்கம். கம்பெனியோட டர்ன் ஓவர்லேருந்து 16% கொடுக்குறாங்க. அடுத்து ஆறாவதாக கொடுக்கக்கூடிய இன்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ராவல் ஃபண்ட் வந்து 5% கொடுக்குறாங்க. யாருலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம சில்வர் டைரக்டர் அச்சீவ் பண்ணோம். சில்வர் டைரக்டர் மேலே இருக்க எல்லாருக்குமே வந்து ட்ராவல் ஃபண்ட் கிடைக்கிது. ஏழாவதாக கொடுக்குற இன்கம் கார் ஃபண்டும் வந்து பார்த்திங்கன்னா 5% கொடுக்குறாங்க. கார் ஃபண்ட் வந்து நம்ம ஸ்டார் டைரக்டர் லெவல் ரீச் பண்ணோம் அப்படின்னா கார் ஃபண்ட் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. எட்டாவதாக கொடுக்கக்கூடிய இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஃபண்டு கொடுக்குறாங்க. ஹவுஸ் ஃபண்ட் வந்து யார் யாருக்கு கிடைக்குதுப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3% க்ரௌன் டைரக்டர் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா க்ரௌன் டைரக்டருக்கு வந்து ஹவுஸ் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. 9தாக கிடைக்கக்கூடிய இன்கம் வந்து எலைட் கிளப் போனஸ் வந்து யாருக்கு கிடைக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா டபுள் க்ரௌன் டைரக்டர் அண்ட் டபுள் யூனிவர்சல் க்ரௌன் டைரக்டருக்கு கிடைக்கிது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம பிரான்ச் டைரக்டர் வந்து நம்ம என்னென்ன பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிரான்ச் டைரக்டர் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்ம எவ்வளோ பிவி கணக்கு வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக வந்து 5500 நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து 11% பிரான்ச் டைரக்டர். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன லெவல் ரீச் பண்ணால் எவ்வளோ பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஐடி ஆக்டிவேஷன் பண்ண நாள்லேருந்து பாயிண்ட் 1லேருந்து 599 பாயிண்ட்டை ரீச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து 5%லேருந்து 8% போகும். 8%லேருந்து நம்ம 10% போனோம் அப்படின்னா நம்ம 2400 பாயிண்ட்டு கொடுக்கணும். 2400 பாயிண்ட்டு நாம் ப்ளஸ் நமக்கு கீழே வர குரூப் பிவி எல்லாமே சேர்த்து 2400 கொடுத்தோம் அப்படின்னா நம்ம 10%லேருந்து நம்ம 11% மூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம 2400லேருந்து 5500 பிவி கொடுக்கணும். 5500 பிவி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் லெவல் பிரான்ச் டைரக்டர். ஸோ எனக்கு வந்து நான் இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து இன்கம் எடுக்கணும், நான் ஃபாஸ்ட்டாக வந்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு நமக்கு கம்பெனி அதுக்கும் வந்து ஆஃபர் கொடுத்து நிறைய பிளான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ண உடனே நம்ம 30 பிவி வாங்கினோடனே நம்ம ஐடி ஆக்டிவேட் ஆகி நம்ம 5% மூவ் பண்ணிவிடுவோம். ஸோ நான் 5லேருந்து சீக்கிரமாக 8 மூவ் பண்ணணும் அப்படின்னா வித்தின் மந்த்துக்குள்ளே நம்ம 282 பிவி கொடுத்தோம். வித்தின் பிஸ்னஸ் மந்த்துக்குள்ளே 282 பிவி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட்டாக 8% மூவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபாஸ்ட்டாக 8% மூவ் பண்ணுறோம். அது இல்லாமல் நான் வித்தின் மந்த்துக்குள்ளே வந்து என்னால் 4500 பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா சிங்கிள் மந்தில் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிரான்ச் டைரக்டர் மூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா. இது ரெண்டுமே பிளான் வந்து கம்பெனி நமக்கு ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கீழே 1 லேக்கோ அல்லது 2 லேக்கோ நம்ம எத்தனை லேக்கு போட்டிருந்தாலும் டோட்டலாக வந்து 5500 பிவி நம்ம கொடுத்தா பிரான்ச் டைரக்டர்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ நம்ம பிரான்ச் டைரக்டர் வந்து 5500 பாயிண்ட் இந்த மாதம் வந்து டோட்டலாக ஆகுது அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு போன மாதம் 4500 பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் 1000 பாயிண்ட் கொடுத்தா 5500 பாயிண்ட்டு. அது கூட சேர்த்து நீங்கள் இன்னும் 1001 பிவியாக கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் குவாலிஃபைட் பிரான்ச் டைரக்டர்.
அதுக்கப்புறம் சில்வர் டைரக்டருக்கு வந்து நமக்கு கீழே நம்ம ஏபிசின்னு லெக் போட்டிருப்போம். அப்போது ஏன்றவங்க 11% வந்து அச்சீவ் பண்ணி அவங்க 2001 பிவி 5500 பிவி கொடுத்து ப்ளஸ் வந்து அந்த மாதம் 2001 பிவி கொடுத்து குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போ நாம் வந்து சில்வர் டைரக்டர் குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம பிசிடின்னு வந்து லெக் போட்டிருக்கோம். அந்த லெக்கிலேருந்து நம்ம 1800 பிவி கொடுத்தா நாம் சில்வர் டைரக்டர். அதுக்கு அடுத்த லெவல் வந்து கோல்டு டைரக்டர். இப்போது பியும் வந்து 5500 பாயிண்ட் ரீச் பண்ணி 2001 பாயிண்ட் அந்த மாதம் கொடுத்து அவர் வந்து பிரான்ச் குவாலிஃபை பண்ணியிருக்காரு. அப்போது ஏவும் பிரான்ச் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க, பியும் பிரான்ச் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போது நாம் கோல்டு டைரக்டர். அப்போ கோல்டு டைரக்டருக்கு நாம் வந்து சைடில் எவ்வளோ குவாலிஃபை பண்ண கொடுக்கணும் அப்படின்னா 1500 பிவி. அப்போது சிடிஇலேருந்து நம்ம 1500 பிவி கொடுக்கணும். இப்போ நம்ம சில்வர் டைரக்ட்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ட்ராவல் ஃபண்ட் எலிஜிபிள் ஆகிட்ருக்கும். கோல்டு டைரக்டருக்கும் ட்ராவல் ஃபண்ட் வரும். ஓகேங்களா, நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் டைரக்டர். இப்போ ஸ்டார் டைரக்டருக்கு நமக்கு கீழே 11% வந்திருப்பாங்க. ஏபிசின்றவங்க 3 பேருமே அந்தந்த மாதம் 2001 கொடுத்து பிரான்ச்சை வந்து ரீச் பண்ணியிருப்பாங்க. அப்போ நாம் ஸ்டார் டைரக்டர் ஆகிருப்போம். நாம் ஸ்டார் டைரக்டர் குவாலிஃபை பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா இப்போது ஏபிசி இல்லாமல் சைடில் இருக்க டிஇஎஃப் கிட்டேருந்து நம்ம வெறும் 1001 பிவி கொடுத்தோம் அப்படின்னா நாம் ஸ்டார் டைரக்டர் குவாலிஃபைடு. நம்ம ஸ்டார் டைரக்டர் ரீச் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கார் ஃபண்ட் வந்து வெஸ்டேஜ்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா டைமண்ட் டைரக்டர். ஸோ டைமண்ட் டைரக்டருக்கு நமக்கு கீழே வந்து 4 டைரக்டர் வரணும். 5500 பாயிண்ட் முடித்து அந்த மாதம் 2001 பிவி கொடுத்து குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போது ஏபிசிடி 4 பேருமே வந்து 2001 கொடுத்து குவாலிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாம் டைமண்ட் டைரக்டர் நமக்கு சைடில் இஎஃப்ன்றக்கிட்ட இருந்து வெறும் 501 பிவி நம்மளுடைய செல்ஃப் பிவி ப்ளஸ் வந்து குரூப் பிவி சேர்த்து 501 பிவி கொடுத்தாலே நம்ம டைமண்ட் டைரக்டர் குவாலிஃபைட். ஸோ இப்போ நம்ம டைமண்ட் டைரக்டர் இருக்கோம் அப்படின்னா நமக்கு ட்ராவல் ஃபண்டும் கிடைக்கும் ப்ளஸ் வந்து கார் ஃபண்டும் கிடைக்கும். அதுக்கு அடுத்த லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து க்ரௌன் டைரக்டருக்கு நமக்கு கீழே இருக்க 6 பேர் வந்து 2001 கொடுத்து பிரான்ச் குவாலிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து க்ரௌன் டைரக்டர். அப்போது ஏபிசிடிஇஎஃப் 6 பேருமே வந்து பிரான்ச் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம க்ரௌன் டைரக்டருக்கு சைட் பிவிலாம் எதுவுமே கொடுக்க வேண்டாம். நம்ம க்ரௌன் டைரக்டர் வந்து ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹவுஸ் ஃபண்டு ரிலீஸ் ஆகும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 9 வகையான இன்கம் கொடுக்கக்கூடிய நம்ம வெஸ்டர்ஜோடைய ஆத்மநிர்பர் பிளான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.